Assalamualaikum and hi friends. Welcome to my kitchen by Fasa. எல்லாருமே சுகமாயிப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். எனக்கு கொஞ்சம் லைட்டா தடுமல் மாரி. அது சுட்டிதான் குரல் கொஞ்சம் டிஃபரெண்ட் ஆயிக்கிற மாரி இருக்கும். ஒரு நோயொண்டு வந்து பார்க்கணும். அப்பதான் இந்த ஆரோக்கியமா இந்த நாட்களோட பெருமதி விளங்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அத மாரி உண்மையிலே ஒரு சின்ன தடுமல் ஒரு மனுஷன எப்படியெல்லாம் வாட்டி வதைக்குது அப்படின்றது வந்துட்டு எனக்கு இப்பதான் விளங்குது. ஏன்டா இந்த வாய்ஸ் குடுக்கக்கல தான் கொஞ்சம் நல்லாவே கஷ்டமாயிக்கிற மாரி இருக்குது. சரி எல்லாம் வரணும் இல்லையா? நோயும் அப்படி சின்ன சின்னதா, பெருசா இல்ல அல்லாஹ் யார் யாரையும் பாதுகாக்கணும். சின்ன சின்னதா வரணும். அப்பதான் எங்களோட இம்யூனிட்டி கூட அதிகமாகுமாம் இல்லையா? இன்றைக்கு வீடியோ வந்துட்டு ஒரு ரெசிபியோடயே ஸ்டார்ட் ஆகுது. கொஞ்சம் கொக்கு பன் செஞ்செடுப்போம் வீட்லயே அப்படின்னு நெனச்சேன். என்ன கிழமைக்கு கிழமைக்கு எல்லாமே பன் ஐட்டமாவே செஞ்சு காட்டுறேன் அப்படின்னு நினைக்க வேணாம். நிறைய இந்த பன் ஐட்டம், பேக்ட் ஐட்டம்ஸ் எல்லாம் வந்துட்டு நிறையவே புள்ளைகளுக்கு கடையில இருந்தெல்லாம் வாங்கி கொடுப்போம். அப்படி இல்லாம வீட்டிலே இயன்ற அளவுக்கு ஆரோக்கியமா நல்லா சுத்தமா புள்ளைகளுக்கு செஞ்சு கொடுங்க அப்படின்றதுக்காக வேண்டிதான் ஒவ்வொரு ரெசிபியா அப்படியே லேசா சொல்லி கொடுப்போம் அப்படின்னு பாக்குறேன். இந்த பன் செய்றது வந்துட்டு அவ்வளோ லேசி எப்படின்னு சொன்னா ஃபர்ஸ்டா ஈஸ்ட் அதுக்கப்புறம் இளம் சூடான தண்ணி சீனி போட்டு ஒரு 10 நிமிஷம் அதை ஆக்டிவேட் ஆக விட்டுறணும். இப்படி ஆக்டிவேட் ஆகினா நல்லா பொங்கிக்கும். ட்ரை ஈஸ்ட் யூஸ் பண்ணீங்க அப்படின்னு சொன்னா ஃபர்ஸ்டா நீங்க ஆக்டிவேட் பண்ணிட்டு போட்டீங்கன்னு சொன்னா தான் நல்லா பொங்கும் இல்லையா? வந்துட்டு இன்னைக்கு நான் கொஞ்சம் ஆட்டாமா மைதாமா ரெண்டும் கலந்து எடுத்துக்கிறேன். உங்களுக்கு ஆனா மைதா மட்டும் அப்படி இல்லாட்டி ஆட்டா மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் இப்படி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ண முன்னுக்கு கொஞ்சமா பட்டர் அப்படி இல்லாட்டி மாகரின் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமா பால் பவுடர் சேர்த்திக்கிறேன். உங்களுக்கு விருப்பம் இல்லாட்டி அதை ஸ்கிப் பண்ணிட்டு இந்த தண்ணி ஊற்றுவோம் இல்லையா? அதுக்கு பதிலா கொஞ்சம் பால் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் போட்டு நல்லா பெசஞ்செடுக்கணும் அவ்வளோதான். அதுக்கப்புறம் ஒர்க் ஏரியாவுக்கு மாற்றி நல்ல ஒரு ப்ரெஷர் கொடுத்து ஊண்டி ஊண்டி பெசைகிறேன்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த மாதிரி பெசஞ்செடுக்கிற இந்த பன் ப்ராசஸ் எல்லாமே ஒரு மாதிரி தான். அது நீங்கள் செஞ்சு செஞ்சு பழகக்கல அந்த பக்குவம் வந்துட்டு உங்களோட கைக்கு வந்துடும். நான் எல்லாம் இப்போ மெஷர்மெண்ட் போடாமல் அப்படியே செஞ்சுட்டு போகிற அளவுக்கு அல்ஹம்துலில்லாஹ் ஓரளவுக்கு பர்ஃபெக்ட் ஆகிட்டேன்டா பாருங்களேன். அந்த மாதிரி நான் உங்களுக்கான அளவுகள் எல்லாம் தந்திக்கிறேன். அதை பார்த்து செஞ்சீங்கன்னா பர்ஃபெக்டாக உங்களுக்கு இன்ஷால்லா செஞ்சு கேளுமாய்க்கும். இந்த ஒர்க் ஏரியாவுக்கு போட்டு பிசைறதுக்கு ஒரு சிலிக்கன் மட் வந்துட்டு ஆன்லைனில் ஆர்டர் பண்ணிக்கிறேன். எனக்கு இன்னுமே அது கிடைக்கல. அது வரைக்கும் இந்த ட்ரேயை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரேக்கு கொஞ்சம் தொளிச்சிட்டு தான் இப்படி பிசைஞ்சிட்டிக்கிறேன். இது இப்படிதான் பிசையணும் அப்படின்னு இல்லை. கொஞ்சம் இழுத்து பிசைஞ்சிங்கன்னு சொன்னால் அந்த நல்லைக்கு பண்ணெல்லாம் வந்துட்டு நல்லா சாஃப்டாக வரும். அப்படி இல்லாட்டி இப்போ நான் காட்டுறேன் இல்லையா? இந்த மாதிரி பிசைஞ்சுக்கோங்க. அந்த இழுத்து பிசைறது கஷ்டமாய்க்குது அப்படின்னு சொன்னால் நல்லா பிசைஞ்செடுக்கக்கெல்லாம் உங்களுக்கு இப்படி ஒட்டாத ஒரு டோ அப்படியே கிடைக்கும். அப்போ தேவைப்பட்டுச்சுன்னா இடையில கொஞ்சமாக தொளிச்சிக்கலாம். இப்போ இந்த கலவையை மிச்ச நேரம் வைக்க தேவையில்ல. ஒரு 30 நிமிஷம் வச்சிங்க அப்படின்னு சொன்னால் அது நல்லா கொஞ்சம் பொங்கி வரும். அதுக்கப்புறம் உங்களுக்கு பன் செஞ்சிடலும். நிறைய இதை அப்படி பொங்க வைக்கணும் அப்படின்றலாம் அவசியம் இல்லை. அதுக்கிடையில இந்த பன்னுக்கு பூசுறதுக்கு ஒரு சுகர் சிரப், லேசான ஒரு சுகர் சிரப் தான். கொஞ்சம் சீனி அதுக்கப்புறம் தண்ணி சேர்த்துட்டு கரையிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணிட்டு அப்படியே ஆஃப் பண்ணி ஆற வச்சிடணும். நான் மேலால சீனி போடுறதால பன் டோக்கு வந்துட்டு சீனி சேர்க்கலாம். ஆனால் உங்களுக்கு தேவைண்டா கொஞ்சமாக சேர்த்துக்கலும் தாராளமாக. முந்தியெல்லாம் வந்துட்டு இந்த பன் ஐட்டம் எல்லாம் கடையில் வாங்கினா அம்மா எப்படி செய்கிறாங்களோ இப்படி எப்படி செய்கிறாங்க அந்த மாதிரி வியந்து சாப்பிட்ற நாட்கள் அந்த டைம் இருந்துச்சு. என்ன ஒன்றுமே தெரியாதா? அதுக்கப்புறம் வீட்டிலே செஞ்சு பழகினதுக்கு அப்புறம் அவங்கட என்ன பன் எங்கட வீட்டில் செய்கிறது வந்துட்டு எவ்வளோ வாசமாக எவ்வளோ டேஸ்ட் ஆயிக்குது அந்த மாதிரி சாப்பிட்ற நிலமை வந்துட்டு அப்படிதான் இல்லையா? இந்த காலமும் ஒரு மாரி இருக்காது. அப்போ உண்மையிலே இந்த பன் ஐட்டம்ஸ் எல்லாம் நீங்க வீட்ல செஞ்சு பாருங்க. கடைய விட வியந்து உங்களோட நீங்க செஞ்ச அந்த பேக் பன்ன வந்துட்டு சாப்பிடுவீங்க. அந்த அளவுக்கு நல்ல மணமா டேஸ்ட் ஆயிக்கும். இப்போ ஒரு 30 நிமிஷத்துக்கு அப்புறம் இந்த டோ பொங்கிக்கும் இல்லையா? அத அப்படியே எடுத்து இப்ப நான் காட்டுற மாரி நான் செஞ்ச அளவுகளுக்கு 6 போர்ஷன்ஸ்க்கு நீங்க பிரிச்சீங்கன்னு சொன்னா, நல்லா நீட்டா அந்த கிம்புலா பன் வந்துட்டு உங்களுக்கு கிடைக்கும். இல்ல அத விட குட்டியா செய்யணும்னா உங்களுக்கு தேவையான அளவு போர்ஷன்ஸ் வந்துட்டு பிரிச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இப்ப நான் காட்டுற மாரி இத செய்யணும். நீங்க நல்லா மெல்லிசாவே தட்டிக்கோங்க. உருட்டுக்கட்ட அந்த மாரி யூஸ் பண்ண தேவையில்ல. கையாலே இந்த மாரி மெல்லிசா தட்டிட்டு உருட்டி எடுக்கிற அவ்வளோதான். முக்கியமான ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். என்னன்னு சொன்னா, இந்த மாக்கு வந்துட்டு உங்களுக்கு தேவைண்டா ஒரு முட்டை சேர்த்துக்கலும். நான் இன்றைக்கு முட்டை சேர்க்கல. நான் உங்களுக்கு கட்டாயம் சேர்க்கணும் அப்படின்ற பட்சத்தில வந்துட்டு ஒரு முட்டை சேர்த்துக்கலும். இப்ப நான் காட்டுற மாரி இப்படி நல்லா சுருட்டிக்கோங்க. சுருட்டிட்டு இன்னமும் நாங்க இத கொஞ்சம் உருட்டுவோம். இந்த பன் நீளமா வாரத்துக்கு. அப்ப அந்த சைஸ் எல்லாம் வந்துட்டு கணக்கா வரும். இத விட உங்களுக்கு பெருசா செஞ்சீங்கன்னு சொன்னா நல்லாவே பெருசாயிரும். சாப்பிட முடியாது இல்லையா? அப்ப இந்த 6 போர்ஷன்ஸ்க்கு நீங்க இந்த அளவு பிரிக்கிறீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு பன் வந்துட்டு கணக்கா வரும். இப்ப இந்த பன் டோ எவ்வளோ சாஃப்ட்டா இருந்துச்சுன்னு சொன்னா, இந்த மாரி நாங்க உருட்டுவோம் இல்லையா? அந்த நீளமா வரதுக்கு இந்த மாரி உருட்டணும். நடுவுலேருந்து அப்படியே தொங்கலுக்கு போறதுக்கு கொஞ்சம் லைட்டா உருட்டக்கல, அவ்வளோ ஒரு சாஃப்ட்டாயிக்கும். என்ன சொல்றது? அதுக்குன்னு நோகாம, கைக்கு நோகாம அப்படியே மெல்லிசா அப்படியே உருட்டணும்.
உருட்டி ஒரு நல்ல ஒரு இந்த என்ன சொல்ற ஒரு மாகரின் பூசின ட்ரேல இப்படி வச்சு இதை மூடி வச்சிடணும். லைட்டா நல்லா ஈரமாக்கி புளிஞ்சு விட்டு ஒரு துணியால மூடி வச்சிங்கன்னு சொன்னா 30லேருந்து 45 நிமிஷத்துல வந்துட்டு இந்த பன் நல்லா டபுள் சைஸா பொங்கி வந்துடும். அதுக்கப்புறம் ஏற்கனவே செஞ்சு வச்சிருந்தோம் இல்லையா அந்த சுகர் சிரப் உண்டு, அதை இப்படி மேலால பூசிட்டு மேலால தேவையான அளவு சீனி சேர்த்துக்கோங்க. நான் வந்துட்டு ப்ரௌன் சுகர் தான் யூஸ் பண்றதால அதே மேலால தொளிச்சிக்கிறேன். உங்களுக்கு விருப்பம் இல்லாட்டி அந்த ஒயிட் சுகர் இருக்குது இல்லையா அது யூஸ் பண்ணிக்கலாம். ஏற்கனவே அவனை வந்துட்டு 180 பாகை செல்சியஸ்ல வந்துட்டு ஒரு 10 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணிட்டு இப்போ பண்ணை வச்சு 10லேருந்து 15 நிமிஷம் அவ்வளோதான் பேக் பண்ணி அவசரமாகவே எடுத்துடணும். நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வந்துச்சு அப்படின்னு சொன்னால் எடுக்கலாம். ஏன்னு சொன்னால் எல்லா டவனும் ஒரு மாதிரி இருக்காது இல்லையா, நேரம் சூட்டளவுகள் வந்துட்டு எல்லா டவனும் ஒரு மாதிரி இருக்காது இல்லையா. அப்போ நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் இந்த மாதிரி கலர் வர கலர் வந்துட்டு இறக்கிட்டு இப்படி பன் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த அடித்துண்டில் எல்லாம் கலர் இந்த மாதிரி இருக்கணும். அப்போ பர்ஃபெக்டாக உங்களோட பன் பேக் ஆகிக்குது அப்படின்னு அர்த்தம். அப்போ எடுத்து உங்களுக்கு ஒரு கூலிங் ரேக்குக்கு மாற்றி அப்படியே மூடி வச்சிட்டிங்கன்னு சொன்னால் நல்லா அப்படியே சாஃப்டாகி பன் கிடச்சிரும். அப்போ இன்ஷால்லா கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு வந்துட்டு நாங்கள் கொக்கு பனீஸ் அப்படின்னு சொல்லுவோம், சிங்களயால கிபுலா பன் அப்படின்னு சொல்லுவாங்க. நாங்கள் சின்ன காலத்துலேருந்து இது சாப்பிட்டுக்கிறோம். இன்ஷால்லா வீட்டில் இனி ட்ரை பண்ணி பாருங்கள். அது பிறகு இன்னொரு விளம்பர இடைவேளை, அது முடிஞ்சு வந்துட்டு வீடியோவை கண்டினியூ பண்ணுவோம். விருப்பம் இல்லை அப்படின்னு சொன்னால் தாராளமாக ஸ்கிப் பண்ணிடலும். எந்த விதமான ரசாயனங்கள் கலரிங்ஸ் இல்லாமல் வீட்டிலேயே சுத்தமாக தயார் செஞ்ச ஸ்ரீலங்கன் அனைத்து விதமான மசாலா பொருட்களோட நாங்கள் ஸ்பெஷலாக செய்கிற ஸ்ரீலங்கன் சத்து மாவு, பிரியாணி மசாலா, சுக்கு கோப்பி தூள், மாசி சம்பல், கோதிபால் உங்களோட வீட்டு வாசலுக்கே ஆர்டர் பண்ணியாலும் டீட்டெயில் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் தந்திக்கிறேன், வேணுமெண்டா பார்த்து ஆர்டர் பண்ணிக்கோங்க. முடி சம்பந்தமான அனைத்து விதமான பிரச்சனைகளையும் தீர்க்கக்கூடிய அனைத்து வகையான மூலிகைகளையும் எங்கட சூழல்லேருந்தே தேடி நாங்கள் இப்போ புதுசாக காய்ச்சுற ஹேர் ஆயிலையும் வந்துட்டு உங்களோட வீட்டு வாசலுக்கே ஆர்டர் பண்ணி எடுக்கலாம். அது சம்பந்தமான டீட்டெயில்ஸ் எல்லாமும் நான் டிஸ்கிரிப்ஷனில் தந்திக்கிறேன். கடைகளையும் எங்களோட ப்ராடக்ட்ஸ் உங்களுக்கு ட்ரை பண்ணி பார்க்கலாம். குருநாகல சிட்டி எசன்ஸ் நீர்கொழும்பு ரோட்ல இருக்குது. இப்பாகமோ மல்டி ஸ்டோர், நம்ம கஹவத்த ஜவுஃபர் ஸ்டோர், பானகமோ மல்டி ஸ்டோர்லையும் எங்களோட ப்ராடக்ட்ஸ் உங்களுக்கு ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஃபசாஃபுட் பாரம்பரிய சுவையின் ஞாபகம். இப்போ அப்படி எங்களோட வீடியோவுக்கு வந்துருவோம்னா காலையிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது ரெசிபிக்கு போகிறோம். திருப்ப அடுத்த நாள் காலைக்கு அப்படியே வீடியோ ஜம்ப் ஆகிட்டு இன்றைக்கி வந்துட்டு நல்லாவே வாய்ஸ் கொடுக்கக்கால எனக்கு ஜாம் ஆகுற மாதிரி இது அப்படியே பிள்ளை ஆகுது. வாய்ஸ் வேறு அப்செட்டா வளமைக்கு மாறா நிறைய டைம் எடுக்கிற மாதிரி இருக்குது. சரி அப்படி சரி பேசி முடிப்போம் இல்லையா. சில டைம் அப்படிதான் நல்லா அப்படியே ப்ராக்டிஸ் பண்ணக்கல நல்லா வரும். இந்த மைக்கை பிடிச்சி பேச ஸ்டார்ட் பண்ணக்கல அப்படி ஜாம் ஆகும். சரி என்ன செய்கிற தொழில் இல்லையா, செய்யத்தானே வேணும் அப்படின்ற மாதிரி செஞ்சுட்டு இருக்க வேண்டியதுதான். இன்றைக்கு வந்துட்டு காலை பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கொஞ்சம் லெவரியா செய்வோம் அப்படின்னு நினச்சோம். லெவரியான்னு சிங்களயால் சொல்கிறதுக்கு நாங்கள் லேவரியா அப்படின்னு சொல்லுவோம். இன்றைக்கு நல்லா ஒரு என்ன சொல்கிற அந்த இறால் இருக்குது இல்லையா, சின்ன இறால், காய வச்ச இறால், அது போட்டு நல்லா சுண்டல் செஞ்சு வச்சுருந்தேன். அப்போ அதை வச்சு உரப்பு லேவரியா மட்டும்தான் செய்வோம்னு நினச்சேன். இனிப்புக்கு வந்துட்டு செய்யலை. அப்போ அதுக்கான அந்த மாக்கின்ற அந்த வேலைகள் தான் செஞ்சுட்டிருக்கிறேன். சைட்லேயே ஹஸ்பண்டுக்கு வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நான் சமைச்சிருவேன். ஏன்னு சொன்னால் காலையில் வந்துட்டு ஹஸ்பண்டுக்கு மட்டும்தான் சமைச்சு பேக் பண்ணி கொடுக்குறேன். பகலைக்கு வந்துட்டு நாங்கள் வேறையாக சமைச்சிக்குவோம். ஃபஸ்ட்டே அந்த கொஞ்சம் கொஞ்சமாக சமைக்கிறத வேற காட்டணுமாண்டு லஞ்ச் வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படி காட்டல, முக்கியமான ரெசிபி செஞ்சுச்சுட்டா மட்டும் காட்டுவேன். இந்த லேவரியா அதுக்கப்புறம் சுண்டல் ரெசிபியெல்லாம் நான் ஏற்கனவே உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். நான் சுட்டி ஷேர் பண்ணலை. இந்த இறாலுக்கு பதிலாக உங்களுக்கு மாசி, நெத்தலி, காஞ்சரிச்சி அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த லேவரியா செய்கிறதுக்கு வந்துட்டு உரப்பு சுண்டல், இனிப்பு சுண்டல் எல்லாம் நைட்டே செஞ்சு வச்சிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு காலையில் யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரிட்ஜிலலாம் வைக்க தேவையில்ல. சுண்டி அந்த மாதிரியே வச்சுட்டிங்கன்னு சொன்னால் அது கெட்டே போகாது நல்லாக்கி. அப்போ நானும் நைட்டே செஞ்சு வச்சது தான். நாங்கெல்லாம் வந்துட்டு சின்ன காலத்தில் எப்படா லீவு கிடைக்குதுன்னு பார்த்துட்டு அப்படியே உம்மா வீட்டுக்கு போய்த்துடுறேன். அப்படித்தான் இல்லையா, எங்கே இருக்கிறோமோ அதை விட்டு லீவு கிடச்சிச்சு அப்படின்னு சொன்னால் புதிய இடத்துக்கு போகிறது சந்தோஷமாயிக்கும். அப்போ உம்மா வீட்டுக்கு போனால் உம்மாக்கு மாஷால்லாண்டே நிறைய புள்ளாளுக்கும் மாஷால்லாண்டே நிறைய புள்ளகள். அப்போ நிறைய பேரன் பேத்தி அந்த மாதிரி செய்யக்கால ஒரு வீடு ஃபுல்லாக ஆள் சேர்ந்துடும். அப்போ உம்மம்மா எப்போ எப்படி பார்த்தாலும் வந்துட்டு இந்த காஞ்சரிச்சி போட்டு ஒரு நாளாவது இந்த லெவரியா எல்லாருக்குமா வச்சு தருவாங்க. கொஞ்சமெல்லாம் செஞ்சு போதா அப்படியே சுப்பகுலேருந்து காலையில் ஒரு 3 மணிலேருந்து அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணுவாங்க. புஷ்ணப்பமாகட்டும் இந்த லெவரியாவாகட்டும் ஸ்டார்ட் பண்ணி அப்படியே வச்சுட்டே இருப்பாங்க காலை வரைக்கும் நிறையக்கும். டேஸ்ட்டுமே அந்த மாதிரி அப்படி டேஸ்ட் ஆகிக்கும். நிறைய அவங்க செய்வாங்க. அதுக்கப்புறம் எல்லாரும் விற்பாங்களா, எல்லாரையும் அப்படியே செய்விப்பாங்க. ஈந்துட்டு அப்படியே சாரில் ஈந்துட்டு செய்விப்பாங்க. அப்படி செய் இப்படி செய் அந்த மாதிரி. இப்போல்லாம் வந்துட்டு அவங்க இப்போ ஒன்றுமே இல்லாமல் அப்படி நோயில் படுக்கக்கல அவங்கள பார்க்கக்கல உண்மையிலே கவலையாகும். ஏன்னா அவங்களோட கையில் அவ்வளோ டேஸ்ட்டாக நிறைய சாப்பிட்டிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு உம்மம்மா ஆகட்டும் பாப்பம்மா ஆகட்டும் அவங்க எல்லாரையும் நினைவு வரும் இப்படி ட்ரெடிஷ்னலான சாப்பாடுகள் செய்யக்கல. அப்போ அப்படியே யோசிச்சுட்டே லேவரியாவெல்லாம் செஞ்சு அடுப்பில் வச்சுட்டேன். ஏன்னு சொன்னால் இந்த லேவரியா அதுக்கப்புறம் புஷ்ணப்பம் எல்லாம் செய்யக்கல நிறைய டைம் கொஞ்சம் வேகணுமா, கேஸ் நிறைய போகுமா அநியாயம்னா, அப்போ அடுப்புலேயே அப்படியே கூட்டி வச்சுட்டோம்னு சொன்னால் அது பாட்டுக்கு வேகும் அப்படின்னு சொல்லிட்டு தான் செஞ்சுட்டு இருக்கிறேன். எப்படியுமே இந்த ஹஜ்ஜி சீசனுக்கு போகிறவ வந்துட்டு எல்லாரோட வீட்லேயும் மாதிரி எங்கள் ஏரியாவில் இந்த லெவரியா செய்வாங்க. ஏன்டா அப்போ காஞ்சரைச்சிக்கும் இல்லையா,
இதுக்குன்னு காஞ்சரிச்சு காய வச்சு வைக்க மாட்டோம். அப்போ இந்த ஹஜ் சீசனுக்கெல்லாம் புற வைக்கிற காஞ்சரிச்சியில் எப்படி சரி இந்த லெவரியா செய்கிற எங்கள் ஏரியாலெல்லாம் அப்படிதான். ஏன்டா அதில் அவ்வளோ டேஸ்ட் ஆகிக்கும். இந்த மாசி கூனி இதெல்லாம் யூஸ் பண்ணி செய்கிறத விட காஞ்சரிச்சி போட்டு செஞ்சேன்னு இன்னுமே நல்லா டேஸ்ட் ஆகிக்கும். இதே ப்ரொசஸ் தான் இப்போ இந்த மாசி கூனி அதுக்கு பதிலாக இந்த காஞ்சரிச்சி அந்த மாதிரி சேர்த்து செய்கிறேன். இந்த லெவரி அவிக்கக்கல்லில் வந்துட்டு கொஞ்சம் நிறைய டைம் போகும். அப்போ சைடாக அப்படியே ஹஸ்பண்டுக்கும் அவசர அவசரமாக லஞ்ச் டைம் ரெடி பண்ணிட்டேன். இன்றைக்கி மீன் கறி கொஞ்சம் மிளகு காக்கிட்டு பருப்பும் கொஞ்சம் வரட்டின மாதிரி செஞ்சுட்டு ஏற்கனவே இந்த லெவரியா சுண்டலிக்குது இல்லையா, அது நல்லா டேஸ்ட் ஆகிக்கும். அப்போ அதுவும் கொஞ்சம் வச்சுட்டு கொட்டுக்கொலை அப்படியே கழுவி வச்சுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பிளான் பண்ணி அதையும் அப்படியே சைடாலே செஞ்சு முடிச்சுட்டு இதெல்லாம் அப்படியே அவசரமாக செஞ்சுட்டே உங்கள்கிட்ட ஒரு உதவி கேட்கணும் அப்படின்னு நினச்சேன். ஒரு ஆதரவு உங்கள்கிட்ட கேட்கணுமன்றதுக்காக வேண்டி. ஏன்டா வருஷக்கணக்கு என்னையோட ட்ராவல் பண்ணிட்டு வர என்னோட சப்ஸ்கிரைபர் சீக்கிறீங்க. அப்போ உங்கள்கிட்ட இதை கேட்குறது வந்துட்டு எனக்கு அவ்வளோ ஒரு ஃப்ரெண்ட் ஒன்ட்ட கேட்குற மாதிரி அந்த மாதிரி கேட்குறேன். ஆனால் இது உங்களுக்கு சங்கடமாகவும் மிக்கப்படாது, கஷ்டமாகவும் மிக்கப்படாது. உங்களுக்கு ஏலும் அப்படின்னு சொன்னால் எனக்கு உதவி செய்யலும். அப்படி இல்லாட்டி பிரச்சனையே இல்லை. என்னன்னு சொன்னால் உங்களுக்கு இப்போ தெரியும், நான் வந்துட்டு ஃபஸா ஃபுட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு இதொன்று செஞ்சுட்டு போகிறேன் இல்லையா, ஸ்பைசஸ் செஞ்சுட்டு போகிறேன். அல்ஹம்துலில்லா உங்களால் ஏழுமான மேக்ஸிமம் ஆதரவு எனக்கு தந்துட்டிக்கிறீங்க. அதுக்கு நான் அவ்வளோ கடமைப்பட்டிக்கிறேன் நன்றி சொல்கிறதுக்கு. ஜஸாக்கல்லா ஹைரன். இதை வந்துட்டு கொஞ்சம் அப்படியே ஒரு நெக்ஸ்ட் லெவலுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு வந்துட்டு என் சாமான் எல்லாருக்கும் ரீச் பண்ணுற மாதிரி இருக்கணும். அப்போ இப்போ கொரியரில் தான் நிறைய எடுத்துட்டிக்கிறாங்க. அப்போ அதை விட கொரியர் சார்ஜ் இல்லாமல் உங்களோட இடத்துக்கே அது உங்களுக்கு கிடைக்கிது அப்படின்னு சொன்னால் இன்னும் நல்லாய்க்கும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். அப்போ இயன்ற அளவுக்கு நான் இந்த குருநாகலை ஏரியாவில் அதுக்கப்புறம் என் ஊரில் அந்த மாதிரி நான் கடைகளுக்கு கொடுத்திக்கிறேன். அப்போ அங்கே உள்ளவங்களுக்கு எடுத்து கேளுமா மாதிரி இருக்குது. ஆனால் நிறைய இந்த கொழும்புல தான் நிறைய எனக்கு கஸ்டமர்ஸ் வந்துட்டு இருக்கிறாங்க. ஏன்னு சொன்னால் அங்கன்னா இந்த மாதிரி ஸ்பைசஸ் எல்லாம் காய வச்சு செய்கிறது அந்த மாதிரி கஷ்டமாய்க்கும். அப்போ எனக்கு இந்த கொழும்புக்கு என் சாமனை ரீச் பண்ணணும். அதுக்கப்புறம் மாவனல்ல ஆக்குறனை இந்த 3 ஊர்லேயும் வந்துட்டு எனக்கு என் சாமனை என் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு வந்துட்டு கொடுக்குறதுக்கு ஒரு இடம் ஒன்று எனக்கு வேணும். அப்போ யாருமே அப்படி இல்லை அப்படின்றதால தான் உங்கள்கிட்ட இதை கேட்டு பார்ப்போம் அப்படின்னு நினச்சேன். ஏன்னா கஸ்டமர்ஸ் வந்துட்டு நிறைய பேர் இருக்கிற கொழும்பு மாவனல்ல அக்குறனை 3 ஊர்லேயும் யார் சரி தெரிஞ்சவங்க இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் ஏன் இந்த விஷயத்த கொஞ்சம் அவங்கள்ட்ட சொல்லி ஒரு ஹெல்ப் உண்டாயிக்கும். உங்களுக்கு 7 மட்டும் சொன்னால் செய்யுங்க. கட்டாயமாக நாங்கள் வந்துட்டு எங்களோட ப்ராடக்ட்ஸை வந்துட்டு ஹோல்சேல் ப்ரைஸுக்கு தான் அவங்களுக்கு கொடுப்போம். அப்போ அவங்களுக்கும் லாபம் வச்சு விற்கிற மாதிரிக்கும். அப்போ இன்ஷால்லா 7 மட்டும் சொன்னால் என்னைய கண்டாக்ட் பண்ணுங்க. அடுத்தது இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னால் என்னைட்ட ஆர்டர் வந்து வாங்குறவங்க வந்துட்டு கொஞ்சம் இந்த ஆர்டர் சில டைமில் லேட் ஆகிற மாதிரி இருக்கும் இல்லையா, அப்போ நான் மட்டும் செய்யணும், பெருசாக லேபர்ஸ் இல்லை. அதை மாதிரி செய்யக்கலை வந்துட்டு கொஞ்சம் இப்படி லேட் ஆகும். அதுக்கப்புறம் நாங்கள் இந்த காய வச்சு மழை காலத்தில் அந்த மாதிரி செய்யக்கலை கொஞ்சம் கஷ்டமாகும். ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஆர்டர்ஸ் வந்துட்டு லேட்டாக கிடைக்கிது அப்படின்னு சொன்னால் உங்களோட விட்டு பிள்ளையா நினச்சி கொஞ்சம் மன்னிச்சிருங்க. நான் இப்படி சரி அனுப்பிடுவேன், கொஞ்சம் லேட் ஆகிறதால இதை சொல்லிடுவோம் அப்படின்னு நினச்சேன். அப்படியே லஞ்ச் எல்லாம் பேக் பண்ணி ஹஸ்பண்டையும் அனுப்பிட்டு பிள்ளைகள் எல்லாம் ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு இன்றைய கொஞ்சம் கழுவுற வேலைகள் இருந்துச்சு. எப்போவுமே எனக்கு இந்த கழுவுற வேலைகளுக்கும் என்னன்னு சொன்னால் ஓமம் விதைகள் இருந்துச்சு கொஞ்சம். அப்போ கழுவி காய வச்சு வச்சோம் அப்படின்னு சொன்னால் புறவுக்கு என்னதுக்கு சரி யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா ஓமம் வந்துட்டு இந்த சமிபாட்டுக்கெல்லாம் மிச்சம் நல்லம் இல்லையா, அப்போ விதைகளாக கொஞ்சம் வாங்கி அப்படியே ஸ்டோர் பண்ணி வைப்பேன். அதோட கொஞ்சம் இந்த நச்சீரகம் தூள் செய்ய வேண்டி இருந்துச்சு எனக்கு. அப்போ அதை கொஞ்சம் செய்வோம்னு தான் செஞ்சு தீக்கிறேன். நான் இந்த நச்சீரகம் தூளுக்கு கொஞ்சமாக இந்த கருவப்பட்டை அதெல்லாம் சேர்த்து அப்படியே அரைச்சி வைப்பேன். இந்த ரெசிபியை ப்ராப்பராக இன்ஷால்லா உங்களுக்கு இன்னொரு டைம் வந்துட்டு நான் சொல்லித்தரேன். அதோட வந்துட்டு இந்த சில்வர் டப்பா ஒன்று வாங்கியிருந்தேன். இப்போல்லாம் எனக்கு இந்த சில்வர் வேடியான்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அப்போ இந்த டப்பா ஒன்று வாங்கியிருந்தேன் ஆட்டாமா போட்டு வைக்கிறதுக்கு. ஆட்டாமாவெல்லாம் கழுவி அப்படியே கடலையெல்லாம் கழுவி காய வச்சு வச்சுக்கிறேன். அப்போ இன்ஷால்லா அதை அரைச்சி இந்த புதிய டப்பாலேயே போடணும்னு சொல்லிட்டு அன்றைக்கி சண்டேன்னு நினைக்கிறேன். அன்றைக்கு போயிட்டு வந்துட்டு வாங்கிட்டு வந்துட்டேன். அப்போ அதெல்லாம் கழுவி நல்லா தொடச்சி வச்சுட்டு இதெல்லாம் அரைக்க கொடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் அரைச்சி மாவையும் இதிலே போட்டுருலுமெண்டு ஒரு என்ன சொல்கிற ஒரு ஆர்வம். எப்போ பார்த்தாலும் பெண்களுக்கு அப்படிதான் இல்லையா, என்ன சரி புதிய ஒரு சாமான் வாங்கினா அதை அப்போ உடனே யூஸ் பண்ணிடணும். அப்போ தான் மனசுக்கு வந்துட்டு திருப்தி ஆயிக்கும். போன வீடியோவில் நினைக்கிறேன் இந்த ஆட்டாமாவெல்லாம் கழுவி காய போடக்கல நான் சொல்லியிருந்தேன் ஆட்டாமா கொஞ்சம் பட்டு மாதிரி வரத்துக்கு கொண்டக்கடலை சேர்த்து அரைக்கணும் அப்படின்ட்டு. பர்சனலாகவும் எனக்கு நிறைய மெசேஜ் வந்துச்சு எவ்வளோ அளவு இந்த கொண்டக்கடலை சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி. அந்த வீடியோவில் எனக்கு செல்ல மறந்துட்டு 1 கிலோ ஆட்டாமா கழுவுறீங்க அப்படின்னு சொன்னால் 100 கிராம் மட்டுக்கு இந்த கொண்டக்கடலை, வேறு எதுவும் இல்லை பருப்பு கடலை அந்த மாதிரி இல்லை, கொண்டக்கடலை சேர்த்து கழுவி அதையும் காய வச்சுட்டு எல்லாம் கொடுத்து ஃபுல்லாக அரைச்சிங்க அப்படின்னு சொன்னால் அரைச்சி தந்துடுவாங்க. இந்த சில்வர் டப்பாவோட இந்த கரண்டி போடுற ஒரு இந்த மாதிரி ஒரு கண்டெய்னரும் வாங்கியிருந்தேன். எனக்கு வந்துட்டு என் வாழ்க்கையில் ஒரு பெரிய ஆசை என்னன்னு சொன்னால் என் கிச்சனை வந்துட்டு பிளாஸ்டிக் ஃப்ரீயாக மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அதுக்கு தான் குட்டி குட்டியாக இந்த மாதிரி 7 மாணவரை இந்த டப்பாஸ் எல்லாம் கொஞ்சம் விலையா, அப்போ ஒரு மாதத்துக்கு 1 2 அந்த மாதிரி வாங்கி சேர்த்து இன்ஷா அல்லா ஃபுல்லாகவே பிளாஸ்டிக்கை இல்லாமக்கணும் கிச்சன்லேருந்து அப்படின்னு தான் ட்ரை பண்ணுறேன். பார்ப்போம். நான் வந்துட்டு யூடியூப் செஞ்சு மாதம் மாதம் ஏர்ன் பண்ணுறது, அதுக்கப்புறம் எனக்கு என்ன சரி என் வாழ்க்கையில் நான் ப்ரொடக்டிவாக செஞ்சுட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி என்ன திருப்திப்பட்டாலும் சில கமெண்ட் பார்த்தா ஒரு திருப்தி வருமே, அல்ஹம்துலில்லா அந்த மாதிரி ஒரு திருப்தி வரும். அப்படி இப்போ நிறைய பேர் எனக்கு பர்சனலாக மெசேஜ் பண்ணுவாங்க,
சிஸ்டர் நான் உங்கள பார்த்து முந்தி வரைக்கும் ஆட்டமா கடையில வாங்கிட்டு இருந்தேன். இப்ப வந்துட்டு வித வாங்கி அரைச்சு எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேர் வந்துட்டு இந்த தயிர் கூட நான்லாம் இப்ப வீட்லயே செஞ்சு சாப்பிடுறேன். தோட்டம் செஞ்சுக்கிறேன். அந்த மாரி நெறைய ஃபோட்டோஸோடயே அப்படி அனுப்புவாங்க. அதெல்லாம் பார்க்கல அல்ஹம்துலில்லாஹ். இன்னதோ பிரயோசனமா சமூகத்துக்கு செஞ்சுக்கிறேன். அப்படின்ன மாரி ஒரு சின்ன ஒரு என்ன சொல்றோம், எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம் வைக்கும். அத வார்த்தைகளால விவரிக்க முடியாத அளவுக்கு ஒரு சந்தோஷம் வைக்கும். அதுக்கெல்லாம் நான் பெருமைப்பட்டு உங்கள்ட்ட சொல்றேன் அப்படின்னு நினைக்க வேணாம். என்னோட சின்ன சந்தோஷத்த வெளிப்படுத்துறேன். ஏன்னு சொன்னா, ஒரு நல்ல விஷயம் தான் இல்லையா? இப்பல்லாம் கடையில வாங்கினதா, இப்பல்லாம் நான் வீட்லயே செய்றேன். என்னோட ஃபேமிலி ஆரோக்கியத்துக்காக அந்த மாரி சொல்லுவாங்க. சொல்லக்கல்ல என்னதோ ஒரு நல்ல விஷயத்த தான் நாக்களுக்கு வந்துட்டு சொல்லிக்கிறேன் அப்படின்ன மாரி ஒரு திருப்தி கிடைக்கும். அல்ஹம்துலில்லாஹ். அம் அந்த விஷயத்த உங்களோட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைச்சுச்சு. ஏன்னா நெறைய பேர் இந்த தோட்டம் செய்றத பத்தி சொல்லுவாங்க. நான் ஒண்ணுமே செய்யாம இருந்தேன். இப்ப தோட்டம் செய்றேன். வல்லார செஞ்சு இப்படி சம்பல் செஞ்சு சாப்பிட்டோம். அந்த மாரி எல்லாம் சொல்லுவாங்க. சொல்லக்கல்ல உண்மையிலேயே எனக்கு அவ்வளோ சந்தோஷம் வைக்கும். அப்படியே வளவளன்னு கதைச்சுட்டு எனக்கு ஒரு வேலைக்குது. என்னன்னு சொன்னா, இந்த நாளும் ஒரே மாரி இருந்தா எங்கட மூளை வந்துட்டு கொஞ்சம் டயர்ட் ஆகுமாம் இல்லையா? அத சுட்டி என்ன சொல்ற? கொஞ்ச நாளைக்கு ஒருக்கா பிரஷ் பண்ற கைய சரி வலதுல பண்ணீங்க அப்படின்னு சொன்னா, இடது கைக்கு மாத்தி பண்ணுங்க. போற ரூட்ட கூட கொஞ்சம் மாத்தி போங்க அப்படி. கொஞ்சம் வேறுபாடா இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, கிரியேட்டிவா எங்கட மூளை வந்துட்டு திங்க் பண்ணுமாம் அப்படின்னு சொல்லிட்டு ரீசென்ட்டா ஒரு வீடியோல பார்த்தேன். அதுக்கப்புறம் நானும் பார்க்குறேன், வீடு வந்துட்டு எப்பவுமே ஒரு மாரி இருந்தா கொஞ்சம் அலட்டுற மாரி இருக்குதா? அப்ப இந்த லிவிங் ஏரியா இருக்குது இல்லையா? அத கொஞ்சமா லைட்டா என்னால முடிஞ்ச அளவு ஈக்கிறத வச்சு அப்படியே மாத்திருவோம்னு சொல்லிட்டு தான் மாத்திட்டிருக்கிறேன். கர்டன் போடுங்க சிஸ்டர் வீடு அழகாய்க்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. உண்மையிலேயே எனக்கு மாசம் தான் கர்டன் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா கொஞ்சம் பட்ஜெட் பெருசாக்கிதா, கொஞ்சம் அத பின்னுக்கு தள்ளிருவோம் அப்படின்னு நெனச்சேன். ஏன்டா, அந்த கர்டன் போடுற தேவைய விட, சில கமிட்மெண்ட்ஸ் முன்னுக்கு இன்னும் செய்யணும். கட்டாயம் இதுகெல்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் லிஸ்ட் இருக்குது. அப்ப அதெல்லாம் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் இன்ஷா அல்லாஹ் இத செய்வோம் அப்படின்னு நெனச்சேன். ஏன்டா பெர்சனலா நான் என் வாழ்க்கையில அப்படிதான். இந்த தேவைகளையும் ஆசைகள், விருப்பங்கள்னு ஒண்ணு இருக்குது இல்லையா? அதையும் வேற வேறையா வச்சுக்குவேன். கட்டாயம் எனக்கு தேவைப்படுது அப்படின்றத ஃபர்ஸ்ட்டா செய்வேன். விருப்பங்கள் அது பிறவுதான். நான் இத யாரும் இப்படி செய்யுங்கன்னு சொல்லல. என் வாழ்க்கையில நான் இப்படிதான் அப்ளை பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு, சும்மா உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் அவ்வளோதான். ஏன்டா நாங்க நெறைய பேர் அப்படிதான் இல்லையா? எங்களுக்கு தேவைப்படுது அப்படின்றத விட, யாரையோ பார்த்து ஆசைப்பட்டு செய்ற விஷயங்கள் தான் மிச்சமே அதிகமாயிக்கும். அதால எங்கட வாழ்க்கையில எங்களுக்கு உண்மைக்கும் இந்த பாசிட்டிவ விட நெறைய நெகட்டிவ்ஸ் தான் வரும். அப்ப நான் அப்படியெல்லாம் செய்ய மாட்டேன். ஏன்னு சொன்னா, ஃபர்ஸ்ட்டு எனக்கு என்ன தேவை? முக்கியமான தேவைகள்னு இருக்குது இல்லையா? அத நிறைவேத்திருவேன். அத எனக்கு கட்டாயம் செஞ்சே ஆகணும் அப்படின்ற பட்சத்துல அத செஞ்சுட்டு, எனக்கான சில ஆசைகள், விருப்பம் எல்லாம் இருக்கும் இல்லையா? அதெல்லாம் கொஞ்சம் பின்னுக்கு போடையிலுமா இருந்தா, அதுகள பார்த்து அப்படியே பின்னுக்கு போட்டு செஞ்சுட்டு போறது தான். அந்த வகையில இந்த கர்டன் போடுறதும் அப்படி ஒரு விஷயம் தான். இன்ஷா அல்லாஹ் செய்யணும். ஆனா இப்போதைக்கு ஏலா. இன்னும் கொஞ்சம் நாள். அதுக்கு முன்னுக்கு சில கமிட்மெண்ட்ஸ் இருக்குது. கட்டாயம் செய்ய வேண்டியது. அப்ப இன்ஷா அல்லாஹ் அதெல்லாம் செஞ்சுட்டு எனக்கு இன்னொரு கெப்பாசிட்டி கிடைக்கும் இல்லையா? இப்ப தாராளமா பண்ணேலும் அப்படின்னு சொல்லிட்டு, அப்ப இதெல்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டிக்கிறேன். உங்களோட பேசிட்டே இந்த லிவிங் ஏரியாவ அப்படியே கொஞ்சமா மாத்திட்டு, நீ இந்த பிளான்ட்ஸ் எல்லாம் வச்சு அந்த மாரி தான். எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கட்டாயமா கமெண்ட்ல சொல்லுங்க. அப்படியே பேசிட்டே வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு சுவாரஸ்யமா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அளவா சாப்பிடுங்க. இந்த அளவுல ஆரோக்கியத்த அதிகமா சேர்த்துருங்க. வாழ்க வளமுடன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.